கைத்தால் குப்பத்தில் அமைந்துள்ள மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் BNI இணைந்து பிரம்மாண்டமான மெகா வேலைவாய்ப்பு முகாம் 2026 நடத்த உள்ளது. இந்த முகாம் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் வரும் 11ஆம் தேதியன்று MIT வளாகத்தில் நடைபெற உள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் புதுச்சேரி, திண்டிவனம், விழுப்புரம், கடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான வேலை தேடுபவர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல் தொழில்நுட்பம், உற்பத்தி, வங்கி, நிதி, விற்பனை மற்றும் சேவைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் இந்த முகாமில் பங்கேற்கின்றன. 10,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதுவரை 2,000க்கும் மேற்பட்டோர் இந்த முகாமில் பங்கேற்க பதிவு செய்துள்ளனர். பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட மணக்குள விநாயகர் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் டாக்டர் மலர்கண் கூறுகையில், மாணவர்களின் வேலை வாய்ப்பு திறனை மேம்படுத்துவதிலும் கல்வி மற்றும் தொழில்துறைக்கு இடையே உள்ள இடைவெளியை குறைப்பதிலும் கல்லூரி தொடர்ந்து பணியாற்றி வருவதாக தெரிவித்தார். BNI புதுச்சேரி நிர்வாக இயக்குனர் இளங்கோ பேசுகையில், இந்த மெகா வேலைவாய்ப்பு முகாம் மாணவர்களுக்கு சிறந்த வேலை மற்றும் பயிற்சி வாய்ப்புகளை பெற ஒரு பொன்னான வாய்ப்பாக அமையும் என்று குறிப்பிட்டார். மேலும் இந்த வாய்ப்பை அதிகப்படியான இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகளை MIT கல்லூரி வேலைவாய்ப்பு துறை மற்றும் துறை வேலைவாய்ப்பு ஒருங்கிணைப்பாளர்கள் சிறப்பாக மேற்கொண்டு வருகின்றனர். Mega job fair which BNI is organizing and we are supporting. My name is Dr. Malarkan, Principal, Manakula Vinayagar Institute of Technology. இந்த ஜாப் ஃபேரோட மெயின் அப்ஜெக்டிவ் வந்து என்ன அப்படின்னா, பாண்டிச்சேரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள வேலை இல்லாத இளைஞர்கள் மற்றும் வேலை பார்த்து கொண்டு இருக்கிற இளைஞர்கள் அவங்க வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு போறதுக்காக நிறைய கம்பெனிஸை வந்து இன்வைட் பண்ணிட்டு ஒரு மெகா ஜாப் ஃபேர் BNI மூலமா அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம். ஸ்கேன் பண்ணாங்கன்னா எந்த சார்ஜஸும் கிடையாது அப்ளை பண்ற பிள்ளைங்களுக்கு. சார் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதாவது வேலை இல்லாத பிள்ளைங்க அத்தனை பேருக்கும் வேலை கிடைச்சதுன்னா இந்த சமுதாயம் ஒரு படி மேல ஈஸியா முன்னேறிடும். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியின் 3வது சீசன் துத்திப்பட்டு சீகம் மைதானத்தில் கோலாகலமாக தொடங்கியது. இந்த போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அகாட் வாரியர்ஸ், ரூபி ஒயிட் டவுன், காரைக்கால் நைட்ஸ், மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ், ஏனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் பங்கேற்று விளையாடுகின்றன. போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் ஸ்ரீராம் கேபிட்டல் குழும அதிகாரி ராஜேஷ் சந்திரமௌலி, கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி முன்னாள் சங்க தலைவர் தாமோதரன், பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் தலைவர் ஸ்ரீவித்யா மகேஷ் மற்றும் நிர்வாகிகள் பரிசு கோப்பையை அறிமுகம் செய்து போட்டியை தொடங்கி வைத்தனர். தொடக்க ஆட்டத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 20 ஓவர்களுக்கு 5 விக்கெட்டுகளை இழந்து 199 ரன்கள் குவித்தது. பிருத்விராஜன் கண்ணா அதிரடியாக விளையாடினார். அவர் 29 பந்துகளில் 66 ரன்கள், 4 பவுண்டரி, 6 சிக்ஸர் விளாசினார். பின்னர் 200 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி களம் இறங்கியது. வில்லியனூர் அணியினரின் கட்டுக்கோப்பான பந்து வீச்சு மாஹி அணி சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தது. 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்கள் மட்டுமே எடுத்து மாஹி அணி தோல்வியை தழுவியது. இதன் மூலம் 50 ரன்கள் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. 45 ரன்கள் மற்றும் 3 விக்கெட் வீழ்த்தி வெற்றிக்கு வழிவகுத்த ஆகாஷ் ஆட்டநாயகன் விருது பெற்றார். இன்று 2 மணிக்கு ரூபி ஒயிட் டவுன் அணியும் ஏனாம் ராயல்ஸ் அணியும் மோதின. மாலை 6 மணிக்கு ஊசுடு அகாட் வாரியர்ஸ் அணியும் காரைக்கால் நைட் ரைடர்ஸ் அணியும் மோதின. PPL போட்டிகள் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. புதுவை எல்லையான சோரியாங்குப்பம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட தனியார் மதுபான கடை மற்றும் பார்கள் இயங்கி வருகின்றன.
இந்த நிலையில் அந்த பகுதியில் இயங்கி வரும் ஒரு தனியார் மதுபான கடையின் பாரில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. 50க்கும் மேற்பட்டோர் அங்கு மது அருந்திக் கொண்டிருந்த போது இந்த தீ பரவியது. தீ பரவி வருவதை அறிந்த மதுபான பிரியர்கள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்ததால் அனைவரும் உயிர் பிழைத்தனர். தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். புதுச்சேரியில் சமூக சீர்திருத்தவாதியும் சுதந்திர போராட்ட வீரருமான இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் 167வது பிறந்த நாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கட்சியின் மாநில முதன்மை செயலர் அரிமா தமிழன் தலைமையில் மாநில நிர்வாகிகள் பலர் பங்கேற்று அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வில் அவரது சமூக நீதிக்கான பங்களிப்புகளும் சமத்துவ கொள்கைகளும் நினைவு கூறப்பட்டன. வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம். ஓகேண்ணா. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நிர்வாகிகள் ஞானசேகரன், முத்துராமன், காளியப்பன், மன்னாதன், சகாயராஜ், கண்ணன் மற்றும் மாணிக்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் பங்கேற்றனர். போராட்டத்தின் போது 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைப்படி வழங்கப்பட வேண்டிய 33 மாத நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்றும் அதனுடன் தொடர்புடைய நிலுவை ஓய்வூதிய பலன்களையும் விரைவாக வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுக்கப் போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். இங்கிருக்கிற ஆணையரோடு வரும் இன்றைய சூழ்நிலையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறப்பிலிருந்து இருந்தால் திருமண பதிவு, குழந்தை என்றால் பிறப்பு பதிவு, அப்புறம் திருமண பதிவு, இருந்து என்றால் வருகிறோம். இந்த போராட்டத்தை உதாசீனப்படுத்தி அல்லது காலதாமதப்படுத்தி தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை சேர்ந்தவர் 55 வயதான சின்னம்மாள். இவர் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஏற்பட்ட சாலை விபத்தில் பலத்த காயமடைந்த நிலையில் உயர் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மருத்துவ குழுவினர் தீவிர சிகிச்சை மற்றும் அனைத்து மருத்துவ முயற்சிகளையும் மேற்கொண்ட போதிலும் அவருடைய நரம்பியல் நிலை மாற்ற முடியாத வகையில் மோசமடைந்தது. மனித உறுப்புகள் மற்றும் திசுக்கள் மாற்று சட்டம் வகுத்துள்ள நடைமுறைகளின்படி உரிய மருத்துவ நிபுணர்கள் குழுவின் சான்றிதழை தொடர்ந்து கடந்த 4ஆம் தேதி அவர் மூளைச்சாவு அடைந்தவர் என அறிவிக்கப்பட்டார். இந்த நிலையில் சின்னம்மாளின் குடும்பத்தினர் உயரிய மனிதநேய உணர்வுடன் மூளைச்சாவு உறுப்பு தானத்திற்கு தன்னார்வமாக ஒப்புதல் வழங்கினர். அவர்களின் இந்த முடிவு உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக காத்திருந்த பல நோயாளிகளுக்கு புதிய வாழ்வையும் நம்பிக்கையையும் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து ஜிப்மரின் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை குழுவினரால் கல்லீரல், 2 சிறுநீரகங்கள் மற்றும் 2 கருவிழிகள் வெற்றிகரமாக பெறப்பட்டன. கல்லீரல் மற்றும் சிறுநீரகங்கள் நடைமுறையில் உள்ள உறுப்பு ஒதுக்கீட்டு முறையின் மூலம் தகுதியான நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக பொருத்தப்பட்டன. தானமாக வழங்கப்பட்ட கருவிழிகள் பார்வை இழந்த நோயாளிகளுக்கு மீண்டும் பார்வை வழங்க பயன்படுத்தப்படுகிறது. இந்த தன்னலமற்ற முடிவை எடுத்த சின்னம்மாளின் குடும்பத்தினருக்கு ஜிப்மர் நிர்வாகம் நன்றி தெரிவித்துள்ளது. புதுச்சேரியை சேர்ந்த பிரபல ரவுடி மணிகண்டன் ஓராண்டிற்கு முன்பு புதுச்சேரி சிறையிலிருந்து ஏனாம் சிறைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அவருக்கு அவசர விடுப்பு வழங்க கோரி அவரது மனைவி பத்மாவதி பலமுறை நீதிமன்றத்தை நாடியிருந்தார். குற்ற வழக்குகள் முடிந்து 27 ஆண்டுகள் கடந்த நிலையிலும் சட்ட சிக்கல்களை காரணம் காட்டி காவல்துறை மற்றும் சிறைத்துறை விடுப்பை வழங்கவில்லை என மனுவில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மகன் ஆதித்யா வர்மாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி பத்மாவதி மீண்டும் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். குழந்தையின் நலனை கருத்தில் கொண்டு மணிகண்டனுக்கு 15 நாட்கள் அவசர விடுப்பு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் அவரது இல்லத்தில் ஆயுதம் ஏந்திய காவலர்களுடன் 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யவும்
குற்ற பின்னணி கொண்டோர் மற்றும் நிலுவை வழக்குகளில் தொடர்புடையோர் அவரை நேரில் சந்திக்க கூடாது என்றும் நீதிமன்றம் நிபந்தனைகள் விதித்துள்ளது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன், புதுவை மாநில காங்கிரஸ் கமிட்டி சார்பில் புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு தமிழக அரசிடம் பேசி விரைவில் தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், வீடூர் அணை மற்றும் சாத்தனூர் அணையில் இருந்து புதுச்சேரியை நோக்கி நீர்வரத்து வர நடவடிக்கை எடுக்க வேண்டும், திருச்செந்தூரில் புதுவை பக்தர்களுக்கான விடுதி அமைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தீர்ப்புகளின்படியும் ஒப்பந்தங்களின்படியும் புதுச்சேரிக்கு கிடைக்க வேண்டிய 7 TMC காவிரி தண்ணீரை வழங்குவதை சீர் செய்ய வேண்டும், புதுச்சேரிக்கென தனியாக ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்ற கோரிக்கைகள் வைத்ததாகவும், இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் விஜயிடம் எடுத்து கூறி உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்தார். மேலும் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் ஆளுநருடன் மோதல் போக்கை கடைபிடிக்க தமிழக அரசு விரும்பவில்லை என்றும், மாறாக முதலமைச்சரும் ஆளுநரும் மிக ஆழமான புரிதலோடு செயல்பட்டு வருகிறார்கள் என்றும், இந்த உறவு தமிழக மக்களின் நலன் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதற்கான தன்னாட்சி சார்ந்த ஒன்றாகும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், விரைவில் அனைத்து கல்லூரிகளுக்கும் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் முதலமைச்சர் விஜய் அவர்களை மனதார நேசிப்பதாகவும், விரைவில் புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக முதலமைச்சரை சந்தித்து பேச உள்ளதாகவும், அச்சமயம் புதுச்சேரியின் அரசியல் மற்றும் அரசு சார்ந்த பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படும் என்றும் தமிழக காங்கிரஸ் அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். கட்சி சார்பில் முருங்கம்பாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான நீட் தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர் காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் மாணவர்களுக்கு நீட் தேர்வில் எழுந்துள்ள முறைகேடு குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களும் வழங்கப்பட்டன. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மையினர் அணி சார்பாக அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துகள் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மாநில சிறுபான்மை தலைவர் ஹாஜி இக்பால் பாஷா, மாநில துணைத் தலைவர் இருதயராஜ், சப்ருல்லா, ஜியாவுதீன், சரபுதீன், மாநில செயலாளர் மரிய சூசை, ரிபாயத்துல்லா ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழக அரசானது தற்போது போதைப் பொருட்களை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக பல நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் கடலூர் புதுநகர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முகிலரசு என்பவருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடலூர் புதுநகர் காவலர்கள் கடலூர் செம்மண்டலம் மகளிர் தனியார் கல்லூரி அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த மஹிந்திரா காரை சோதனைக்காக நிறுத்திய போது அவர்கள் நிற்காமல் வேகமாக செல்ல முயன்றனர். அப்போது காரை துரத்தி பிடித்து காரை சோதனை மேற்கொண்டது. அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, ஹால்ஸ் போன்ற புகையிலை பொருட்கள் மூட்டை மூட்டையாக விற்பனை செய்ய எடுத்து சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து புகையிலை பொருட்களை எடுத்து வந்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த விக்ரம் சௌத்ரி, குஜராத்தை சேர்ந்த கார் ஓட்டுநர் பாபு இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் புகையிலை பொருட்களை கடத்தி வர பயன்படுத்திய காரையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் கொண்டுவரப்பட்ட புகையிலை பொருட்களின் மொத்த மதிப்பு 5,36,000 ரூபாய்க்கு மேல் இருக்கும் என்றும் மொத்த எடை சுமார் 530 கிலோ என்றும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது.
இந்த பொருட்கள் எங்கு செல்கிறது, யார் இதற்கு செயல்படுகிறார்கள் என்பதை காவல்துறையின் சார்பில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைது செய்த 2 நபர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர்.